தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த ராசியை பொறுத்தவரையும் 2026 புத்தாண்டு எதை நோக்கிய பயணமாக இருக்குது, எப்படி இருக்க போகுது? 2025 பெரிய அளவுக்கு இந்த தனுசை பொறுத்தவரையும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. நிறைய குணமாற்றங்கள், குண இயல்புகள் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. கடந்து வந்த பாதை, இந்த ராசியோடைய நிலைமை நிச்சயமாக பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி. இந்த நேர்மை, நீதி, நியாயம் இது தவிர இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. பியூரான பர்சன். எது எடுத்தாலுமே ஷேரிங் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே அதிகம். அப்பாக்காக ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அம்மாக்காக ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுட்டேன், எங்கள் அப்பா அம்மா இதை சொன்னாங்க, இதை படித்தேன், இது எல்லாம் இந்த மாதிரி தியாகம் அப்படிங்கிறது ரொம்ப எந்த ராசியில் அதிகமாக இருக்குது? எல்லாருமே அப்பா அம்மா சொல்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். யோசிக்காமல் ஒரு துளியுமே பார்த்திங்கன்னா கண்டும் காணாமல், சரி இவங்க சொன்ன சரியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அந்த தனுசு ராசி தாங்க. நல்லது கெட்டது தெரியாதுங்க இவங்களுக்கு. எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக பழகிடுவாங்க. ஆனால் ஒரு தடவை பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது தவறு நிலச்சிட்டிங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா காலத்துக்கும் தனுசு ராசி பக்கத்தில் போகவே முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே ஒதுக்கிடுவாங்க. முதல்ல இவங்க ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. ரொம்ப நல்லா பழகி பாருங்கள். குழந்தை தன்மைங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 40+ இயர்ஸ் இருந்தாலுமே ஒரு குழந்தைத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஒரு துளி அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத ராசி. ஆனால் இன்னைக்கு எல்லாராலையும் வெறுக்கப்படக்கூடிய ராசியாக இருக்குது. ஏன், நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, அதனால தான் யாருக்கும் உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த ராசியை பொறுத்தவரையுமே எப்போவுமே ஃப்யூச்சர் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க. நம்பிக்கை எல்லார் மேலேயும் எளிதில் வச்சிடுறீங்க. அதனாலேயே இன்னைக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ தோல்வி வந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இந்த ராசியை பொறுத்தவரையும் படித்தது படிக்கலை அப்படிங்கிற அனுபவ அறிவு இவங்களை தவிர யாருக்குங்க இருக்குது? எல்லா ஃபீல்டுலிங்க எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே தனுசு ராசியை பொறுத்தவரையும் கண் பார்த்த வேலை கை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த திறமை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த தனுசை பொறுத்தவரையும் அதை அடைஞ்சே தீருவாங்க. அது எவ்வளோ கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும். நிறைய குடும்பத்தில் மதிப்பு மரியாதை, ஒரு விஷயத்த சரின்னு கேட்டுட்டு போகக்கூடிய மனப்ப பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இந்த தனுசை பொறுத்தவரையும் இல்லவே இல்லைங்க. ஆனால் தெரிஞ்சிருச்சுன்னா ஒதுங்கிடுவாங்க. சண்டைக்கு போக மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. அதே சமயம் இந்த செவ்வாய்க்கு தான் 5ஆம் அதிபதி பலமாக ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், காலத்துக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு பக்கம் இந்த பக்கம் போகவே முடியாது. ஒரு தவறு அதை நீங்கள் தெரிஞ்சே செஞ்சிட்டீங்க அப்படின்னா தனுசு ராசி பக்கத்தில் என்றைக்குமே போக முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா திருப்பி சைலண்ட்டாக மாறிடுவாங்க. எத்தனை வருஷம் நீங்கள் எவ்வளோ நாள் கெஞ்சினீங்கனாலும் தனுசை பொறுத்தவரையும் பழைய குணம், பழைய இயல்பு அப்படிங்கிறது வரவே வராது. ரொம்ப 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 நல்லவங்க வாழ்க்கையில். ஒரு தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது 100 பேர் இருந்தாலும் அவங்க பக்கத்தில் போய் இருந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கவே மாட்டாத ராசி. இன்றைக்கி எல்லார்கிட்டையும் போய் நான் பேசின தவறு இப்படி தான், நான் இதை நினச்சி தான் பேசினேன், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு நிறைய காயங்கள், நிறைய அவமானங்கள், சொல்லவே முடியாத அளவுக்கு ஆழமான பெயின். ஃபேமிலின்னு ஒன்றா அந்த கூட இருக்க ஃபேமிலியே இன்றைக்கி புரிஞ்சுக்கல, அப்பா அம்மா புரிஞ்சுக்கல. அதுவுமே இந்த 1989 அங்கே பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இங்கே இருப்பார். 1990லையுமே என்ன அப்பா அம்மாவே இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம், கம்பேரிசன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த துளாராசியை பொறுத்தவரையும் அப்படி தான், இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் அப்படி தான். ரொம்பவே கம்பேரிசன், எதை எடுத்தாலும் டிஸப்பாயின்மெண்ட், அதிக பெயின், துரோகத்தால் வீழ்கக்கூடிய ராசி. மனசு ரொம்ப வெதும்பி இருக்கீங்க. எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்காகவும் போய் நின்னீங்க. நைட்டு 10 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரி, ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு கரம் கொடுத்தீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தேவைன்னா ஃபோன் பண்ணி எடுத்து பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, தூண்டி விட்டு நிறைய கோவப்படுத்துறதுக்கு வேணால் ஆள் இருக்காங்க. தனுசை பொறுத்தவரையும் பாருங்கள், ராசிநாதன் 8க்கு போச்சுங்களா, அப்படியே முடங்கி இருக்கிறீங்க. எதுவுமே பண்ண முடியாதுங்க. டெய்லியுமே சின்ன வருமானத்தை நோக்கி, என்னுடைய ஸ்டேஜில் என்னை விட கீழே இருக்கவங்களாம் இன்றைக்கி நிறைய வருமானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் பண்ண முடியாதனாலேயே எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், இன்னுமே டிசப்பாயின்மெண்ட்டில், கான்ஃபிடென்ட் லெவலில் குறைஞ்ச ராசியாக இருக்காங்க. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் எப்படியோ ஜெயிச்சிருவாங்க வாழ்க்கையில். அதை 100% சொல்லலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருக்கட்டும், இங்கே தனுசில் பிறந்தவரையும் காலபுருஷனுக்கு அது கேது நட்சத்திரமாக இருக்கும்போது
எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டுங்க. கடைசி வரையும் பாருங்க, இந்த தனுசு ராசி ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், விடிய விடிய வீட்ல பிரச்சனைகள், சண்டைகள் இருந்தாலும் காலையில வெளிய போகும்போது ஒரு வார்த்தை யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. இதுதான் எங்க வீட்ல பிரச்சனைங்கிறத சொல்லவே மாட்டாங்க. தன்னுடைய மனசுக்குள்ளார 1000 ஆனா அந்த தனுசு ராசி, மூல நட்சத்திரத்த தான் நம்ம வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு திருமணத்துக்கு ஒதுக்குறோம். ஆனா திருமண வாழ்க்கையில யாரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க? எந்த ராசி, எந்த நட்சத்திரத்த விட அந்த மூல நட்சத்திரம் தான் அதிகமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல நிதர்சனமான உண்மை. அதுல பிறக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், தன்னுடைய ஃபீல்டுல எப்படியோ சக்சஸ் அப்படிங்கிறத அடைஞ்சிருவாங்க. என்ன அந்த சக்சஸ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியாம தடுமாறுவாங்க. இருந்தாலும் சக்சஸ் கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த ராசியில பிறந்திருக்காங்க. ஒரு கிரகத்தோடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இல்லாம இந்த ராசியில நம்ம பிறக்கவே முடியாது. சந்திரன் இங்க போகும்போது இங்க ஏதோ இண்டிகேட் பண்ணுது. அப்ப இங்க கேது நட்சத்திரம் சரி, சுக்கிரன் நட்சத்திரம் சரி, சூரியன் நட்சத்திரம் சரி, காலபுருஷனுக்கு 5, 9 அதே போல கேதுவோடைய தொடர்பு. இப்ப இதுக்கு மேல என்ன வேணுங்க? எப்படி இருந்தாலும் இவங்க ஜெயிச்சுருவாங்க. ஏன்னா இன்னைக்கு சற்றே தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. எல்லா பக்கம் ஆதரவு இல்லைங்க. அதான் நிதர்சனமான உண்மை. கேட்கறதுக்கு இது சரியாயிரும், கவலைப்படாதேன்னு சொல்றதுக்கு ஆதரவு இல்லை. இனிமே நம்ம பேசிட்டே போலாம். அந்த அளவுக்கு குரு 8ல இருந்திருக்காரு. சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துல இருந்திருக்காரு. ஆதரவு ஸ்தானத்த அப்படியே தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாரி சூழ்நிலை இருக்காரு. இந்த நேரத்துல 2026 பலன்கள் எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே தனுசு ராசியை பொறுத்தவரையும் குண, இயல்புகள், அந்த ராசிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம். ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்றோம். அது எந்த நாள் வரை இருக்கும்? எப்படியெல்லாம் இருக்கும்? எதெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்துல பாசிட்டிவ், எதெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்துல நெகட்டிவ், எதெல்லாமே நம்ம டூ பண்ணலாம், எதெல்லாமே டோன்ட் டூ பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் கடமைப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்த நான் அனுபவிக்கிறேன், ஒரு விஷயத்த நான் அனுபவிக்க முடியல. ஏன்? எதனால? இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கண்ணாடி மாதிரி பலன்களை நிச்சயமாக கூறும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு 100% தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே தான். அதுவுமே பிறந்த கால ஜாதகத்துல இங்க கிரகங்கள் இருக்கும்போது, சந்திரனோட ராகு இருக்கும்போது அப்படியே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருங்க. சந்திரனோட கேது இருக்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். மிதுன ராசியில இருந்து செவ்வாய் பார்க்கும்போது அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்துல வச்சு பொருத்தி பார்க்க கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டுமே தான் ஒரு தனி மனிதனுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. இந்த ராசியை பொறுத்தவரை நிறைய பலமிக்க கிரகங்கள் ராசியிலே இருக்குங்க. சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய். ரொம்ப நாட்கள் கழிச்சு தனுசுக்கு செவ்வாய் வர்றது ஒரு யோகம். ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சு நல்ல ஒரு யோகத்துல இந்த 2026 திருவோணம் ஸ்டார்ல வந்திருக்கு. ராசிக்கு 7ல மறுபடியும் குரு வக்ரமாயிருக்காரு. ராசிக்கு 4ல வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு 3 மற்றும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல ராகு மற்றும் கேதுவோடைய தொடர்புல இருக்காங்க. இந்த வருஷம் பாருங்க, ராசிக்கு 6ல ஏதாவது பண்ணி இந்த கடனை அடைக்கணும், இந்த கடனுடைய தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்குறதுலயும் இந்த வருஷம் அவசரம் காட்டிடாதீங்க. உங்களை டீம்ஃபேம் பண்றவங்க பக்கத்துல போயிடாதீங்க. நிறைய யோசிச்சு புதிய வர வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா சந்திரன் பலம் மிக்கவரா இருக்காரு. அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே பிரச்சனைகளுக்குள்ள மறுபடியும் போயிடாதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். வேலையிலையும் தொழிலையும் நிறைய துறையில முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் எங்கேங்க நாங்கள் மட்டும்தான் எஃபர்ட்ஸ் போடுறோம், ஆப்போசிட் பர்சன் கிட்ட இருந்து எஃபர்ட்ஸ் வரவே மாட்டேங்குது. 10 வருஷம் ஆகி திருமணம் ஆயும் 12 வருஷம் ஆயும் நாங்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எதனால் அப்படின்னு உங்களுக்குள்ளறையே நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையுமே இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. 1000 பேரோடைய இன்டர்ஃபியர் தலையிட நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தனுசை பொறுத்தவரையும் மனசு வெம்பி அது யாரோ இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க அதோட தலையீட்டில். எனக்கு தெரியல இன்னும் என்ன நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் அதெல்லாமே இனி மாறப்போகுது. நிறைய கடன் சுமைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. துயரம் ஒன்று மட்டுமே வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருந்த தனுசு ராசிக்கு இந்த வருஷம் பாருங்க, பலமிக்க சூரியன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வீட்டில், நோட் திஸ் பாயிண்ட், எப்பவுமே தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பலம் ரொம்ப அதிகம். இப்போ சூரியன் இன்னைக்கு வந்து இந்த ராசியில இருந்து நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்காருன்னா இந்த வருஷம் உங்களுக்கானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வாய்ப்புகளை இழந்த உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்கக்கூடிய திருமணங்கள், ரெண்டாவது வந்து திருமணத்தை தக்க வச்சுக்கக்கூடிய போராட்டம்,
அதே போல வந்து நெறைய கசப்புகளோட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஈக்குவலான தடரடை முடிவெடுத்து தொழில் சார்ந்த விஷயத்துல பாதிப்படைஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. எல்லாத்துக்குமே செம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ராசி நம்ம தனுசு ராசி. அந்த ராசியில பிறந்துட்டு நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னா, கோச்சாரத்துல வந்து அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்ல. சனி மட்டும் தான் தன்னுடைய 10ஆம் பார்வையா ராசிய பார்க்குறாரு. டெய்லி தூங்காத, அழுகாத நாட்களே இல்ல. அவ்வளோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே கெட்டு போயிருக்கு தனுசு ராசிக்கு. ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா இருந்த நீங்க, இந்த வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கானது அப்படிங்கிறத நீங்க முதல்ல நம்புங்க. நெறைய புதிய வேலை வாய்ப்புகள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் வரதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பதில், ஒரு சொல்யூஷன் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு மனிதனுக்கு தீர்வை குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.